வாரும் வாரும் தூயவரே, தாரும் தாரும் பிரசன்னமே. வாரும் வாரும் தூயவரே, தாரும் தாரும் பிரசன்னமே. எங்கள் கரம் கூப்பியே, எங்கள் சீரம் தாழ்த்தியே, எங்கள் கரம் கூப்பியே, எங்கள் சிரம் தாழ்த்தியே, வரவேற்கிறோம் உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் உம்மை வரவேற்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் கால் எடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கின்றீர். இதை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக எங்கள் வாழ்விலே இந்த 11 மாதங்கள் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதை உணர்ந்து ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்திலே 2025ஆம் ஆண்டிலே தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்பதை விசுவாசித்து இந்த காலை நேரத்திலே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே, இதோ இங்கு வந்து கூடியிருக்கின்ற பிள்ளைகள் உம்மை தேடி வந்தபடியினாலே ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இந்த 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலையிலே உம்முடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கின்றார்கள். காரணம், தெய்வீக பிரசனம் இந்த மாதம் முழுக்க அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே நீர் அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த முதல் நாளிலே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க தம்முடைய பிரசன்னத்தினாலே தேவன் உங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவன் தாமே உங்களை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த காலையிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். புதிய ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே 11 மாதங்கள் நாம் கடந்து வந்து விட்டோம். 11 மாதங்கள் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய வழியை நாம் பின்பற்றி வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த 12வது மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம், தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. 11 மாதங்களுக்கு யாருக்கு ஒப்புவித்தீங்கன்னு தெரியாது, யாருக்கா நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்லி தெரியாது, எங்கெல்லாம் நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இந்த 12வது மாதத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லி காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். இந்த ஒரு மாதமாவது கர்த்தருக்கென்று உன் வழியை ஒப்புவித்து விடு, அவர் வழி உன்னை நடத்தட்டும், அவருடைய வழியிலே நீ செல்லத்தக்கதான பாக்கியத்தை இந்த 12வது மாதம் உங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவே அவரிடத்திலே நாம் நம்முடைய வழியை ஒப்புவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? அடுத்த ஒரு வார்த்தை அவர் சொல்லுகின்றார், அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவருடைய வழியிலே நீ செல்லும் பொழுது மற்றவருடைய பார்வையிலே நீ எதிலும் படாதபடிக்கு அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, வேறு யார் மேல நம்பிக்கையாயிராதே. இந்த உலகத்தில் உள்ள நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில்
பட்சமாய் இருப்பதே நலம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். ஆகவே இந்த மாதத்திலே நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது தேவன் உடைய காரியம் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன ஆகும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை இந்த 2025 ஆண்டை நாம் துவக்கும் பொழுது அந்த முதலாவது நாள், ஜனவரி மாதம் 1ஆம் நாள், ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நாம் கேட்டு இருப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் இதெல்லாம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, நான் கடைசி நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை சில காரியங்களை நம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு இருப்போம். இந்த 11 மாதங்கள் ஓடிவிட்டது. நீங்கள் நினைத்த காரியம் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஆரம்பத்திலே ஜெபித்த ஜெபம், இந்த ஜனவரி மாதத்தின் 2025 அன்று 1ஆம் தேதி நீ ஆண்டவரிடத்துல ஒப்புவித்த காரியங்கள், இந்த வருடத்தில் இவைகள்லாம் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பிய காரியங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த 12வது மாதத்திலே தேவன் கட்டாயம் உனக்கு நிறைவேற்றி தருவார். வாக்கு மாறாத ஆண்டவர், அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், அவர் சொல்ல எல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்ற ஆண்டவர். ஆனால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்று தருகின்றார். அது என்ன? முதலாவது, நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அவர் பேரில் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷன் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். 2 கண்டிஷன் நீ செய்துட்டா, நீ 1ஆம் தேதி ஜனவரி மாதம் என்ன ஆசைப்பட்டையோ அதை இந்த 12வது மாதத்துல உனக்கு வாய்க்க பண்ணுவேன். நீ பயப்பட வேண்டாம். இந்த கடைசி மாதம் வந்துட்டுமே, அப்ப நம்ம கேட்டதான் கிடைக்காதா, முடிஞ்சு போச்சா இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, கட்டாயம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற தேவன். நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிப்போம், அவர் மேல் நம் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் நமது காரியத்தை வாய்க்க பண்ணுகின்ற ஆண்டவராய் அவர் தொடர்ந்து நம் வாழ்விலே அவர் இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். பிதாவே, இந்த புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்து எங்களுடைய வழிகள் உமக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்றும், ஆண்டவரே உம் பேரிலே நாங்கள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதையும், அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்விலே எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீர் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான வாக்குக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இப்பொழுதும் தர்மையான பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இந்த மாதம் முழுக்க ஆண்டவரை மனமகிழ்ச்சியாய் அவர்கள் இருந்து, ஆண்டவரே இந்த வருடம் முழுதும் அவர்கள் சிந்தித்து வந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும்படியாக என் தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. உமக்கே எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை நான் ஒப்புவிக்கின்றேன். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தாமே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.